போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் அத்தை வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு வந்து ரெடி. பாருங்க எல்லாரும் ஹாய் சொல்லுங்க மக்களுக்கு. என்ன செய்றீங்க இப்ப? என்னென்ன போட்டீங்க இதுல? என்னென்ன போட்டீங்க? எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 மசாலா எல்லாமே போட்டிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து இந்த விளாகை வந்து கண்டினியூவாக பாருங்கள். எப்படி ஃபன்னாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். செம்ம ஃபன்னாக போகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்படிக்கு வந்துட்டீங்க. ரசம் வைக்க போகிறேன். ரசத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ரசத்துக்கு வந்து இனிமேல் தான் ரெடி பண்ணணும். இது என்னது? கொத்தமல்லி போட்டு எண்ணெயணும். பண்ணிடுறீங்களா? சரி. அப்புறம் அந்த இது கருவேப்பிலாம் போடுவீங்களா? என்ன? ஆமாம், போடணும். அரைக்கணும். சரி வாங்க, அரைக்கிறத காமிங்க. அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுவீங்க? தேவையானது கருவேப்பிலை எத்தனை பிடி? கைப்பிடி கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டால் நமக்கு நல்லது தானே, இரும்பு சத்து அதிகமாக நல்லதான். ஓகே, அதனால முடி வளரும்ல, முடி வளரும். அளவு போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாகவும் இருக்கும். உங்க முடி காமியா கொஞ்சம். நீ முடியெல்லாம் பார்க்காத. இது மிளகு போட போகிறேன். மிளகு தூள். மிளகு ஒரு பாக்கெட்டையும் போட்டீங்க. மிளகு என்னத்துக்கு நல்லது? மிளகு உடம்புக்கு நல்லது. இன்னும் கொஞ்சம் மிளகு பத்தாது. 2 பாக்கெட் போட்டேன். ஒரு கை சீரகம் போகிறேன். ஒரு கை சீரகம். கொஞ்சம் சோம்பு போகிறேன். கொஞ்சம் சோம்பு. வெள்ளை பூண்டு வர 8 பூண்டு போடுவீங்களா? பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டால் நம்ம நல்லா வாசமாக இருக்கும். அதனால கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். ஓகே. இதில் என்னமோ கொதிக்குது, என்னது? சட்டி மாதிரி கொதிக்குது. இது வந்து கீரை. என்ன கீரை பேர்? பொன்னாங்கண்ணி கீரை வதக்கீரை பருப்பு போட்டு கொடுக்குறீங்க. ஓகே, பருப்பு போட்டு இது என்னமோ 65க்கு பற்றி வச்சிருக்கீங்க காளான். இது ரசத்துக்கு ரெடி பண்ணிருக்கீங்க. சரி வாங்க பார்க்கலாம். இது சோறு ரெடி ஆகுது. இன்னைக்கு பார்த்துக்கோங்க, சமையல் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. மிக்சியில் ஒரு அரைச்சி எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். பச்சை மிளகா போடுங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுறாங்க. சின்ன வெங்காயம் என்னத்துக்கு நல்லது? கொஞ்சம் வாசமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை சின்ன வெங்காயம். உடம்பு சூட்டை குறைக்க போடுறோம். ரசம் சதை டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா வாசம் கிடைக்கும். எல்லாம் நமக்கு சத்து கிடைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு வச்சு என்ன போடுறீங்க? வெங்காயமா? கடுகு வெங்காயம் போடுறோம். கருவேப்பிலை போடுறோம் கொஞ்சோன்னு. இது என்னது தூக்குறீங்க? பெருங்காயம் தூக்குறாங்க. போட்டீங்க. செம்ம வணக்குது. செம்மையா? பக்கத்தில் வந்து 65 என்ன காஞ்சிட்டு இருக்கு. 65 உப்பு கொஞ்சம் போடுறாங்க. இது காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் பக்கோடா. அடுத்து ரசம் வச்சுருக்கேன். ரசம். இன்னைக்கு என்ன சாப்பாடு? இதுதானா? சாப்பாடு வச்சுருக்கேன். சாப்பாடு. அது கீரை வச்சுருக்கேன். கீரை கூட்டா? கீரை பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் எனக்கு டேஸ்ட் பார்க்க எனக்கு சாப்பாடு கொண்டு வரீங்களா? ஓகே மக்களே, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரசம் ஊற்றுவோம். ரசம் ஊற்றுங்க. கீரை கூட்டை டேஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. செம்ம டேஸ்ட் மக்களே. காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து டேஸ்ட் பண்ணுவோம். சோறு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். அடிச்சு தூக்குது மக்களே. ரசத்துக்கும் கீரைக்கும் காலிஃப்ளவருக்கும் வெரி டேஸ்ட். ஓகே மக்களே, தொடர்ந்து என் சேனலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.